மற்றும் மாணவ செல்வங்களுக்கும் எங்கள் இனிய காலை வணக்கம். வரலாறு ஆவதில்லை, வரலாறாய் ஆனவர்கள் தனக்காய் வாழ்ந்ததில்லை என்ற கூற்றிற்கு ஏற்ப வாழ்ந்த பெருந்தலைவர் காமராஜர் அவர்களின் பிறந்த நாளிற்கு வருகை தந்திருக்கும் அனைவருக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இனிதே வரவேற்புரையை துவங்குகிறேன். சிவகாமி பெற்றெடுத்த சரித்திர நாயகன், செங்கதிராய் வந்துதித்த தமிழகத்தின் காவலன், தமிழகத்தை தலைநிமிர்த்திய விருதுநகர் தமிழ் மகன், தன்னலமில்லா தியாகத்தை தலைவணங்கும் தமிழகமே, இத்தனை சிறப்புகளையும் தன்னகத்தை கொண்ட கர்மவீரர், கருப்பு காந்தி, தென்னாட்டு சிங்கம் என பல சிறப்பு பெயர்களை கொண்ட காமராசரின் 121வது பிறந்த நாளான ஜூலை திங்கள் 15ஆம் நாளான இன்று நாம் கல்வி வளர்ச்சி நாளாக கொண்டாடி வருகிறோம். இத்தனை சிறப்பு மிக்கவரின் பிறந்த நாளை சிறப்பிக்க வந்திருக்கும் நம் பள்ளியின் மதிப்புயர் தாளாளர் ஐயா அவர்களை வருக வருக என வரவேற்கிறோம். மேலும் நம் பள்ளியின் முதன்மை முதல்வர் அவர்களையும் வருக வருக என வரவேற்கிறோம். நம் பள்ளியின் முதல்வர் பெருமக்களையும், துணை முதல்வர்களையும், அனைத்து துறை தலைவர்களையும், ஆசிரியர் பெருமக்களையும் மற்றும் மாணவ செல்வங்கள் அனைவரையும் நீலன் தமிழ்துறை சார்பாக வருக வருக என மகிழ்ச்சியுடன் வரவேற்கிறோம். நன்றி. என்னை தத்தெடுத்த தமிழே, ஊற்றெடுத்த என் அறிவை கூத்தொடுத்து தருகிறேன், செவிமடித்து கேளுங்கள் என்று நம் செவிக்கு விருந்தளிக்க பெருந்தலைவர் காமராசரை பற்றி சிறப்பு பேச்சுரையாற்ற நம் பள்ளியின் 8ஆம் வகுப்பு மாணவி சே பூர்ணாவை அன்புடன் மேடைக்கு அழைக்கின்றோம். காரணமாக தனது மாமாவின் துணிக்கடையில் வேலைக்கு சேர்ந்தார். அந்த வயதிலேயே தேசத் தலைவர்களின் பேச்சுக்களினால் கவரப்பட்டு அரசியல் மற்றும் சுதந்திர போராட்டங்களில் ஆர்வம் காட்டக்கூடிய ஒருவராக மாறினார். பின்பு தமிழ்நாட்டின் முதலமைச்சராக பதவியேற்றார். கல்வியின் அவசியத்தை உணர்ந்த இவர் முதலமைச்சராக பதவியேற்றதை அடுத்து குழந்தைகளுக்கான ஆரம்ப கல்வியை இலவசமாக்கினார். பின்னொரு நாள் அரசியல் நிகழ்ச்சிக்கு செல்லும் வழியில் பள்ளிக்கு செல்லாமல் சிறுவன் மாடு மேய்த்துக் கொண்டிருப்பதை கண்ட காமராஜர், தம்பி, படிக்கும் வயதில் பள்ளிக்கு செல்லாமல் எங்கே இருக்கிறார்? கல்வி இலவசம் தானே, கற்றுக்கொள்ளலாம் அல்லவா என கேட்பது நமது முதலமைச்சர் என்று கூட தெரியாமல் அவனோ, நான் பள்ளிக்கு போனால் உணவை யார் எனக்கு கொடுப்பார் என்று கேட்டான். பிறகு நன்கு ஆராய்ந்து ஏழை எளிய மக்களும் கல்வி கற்க உணவு தடையா என்பதை புரிந்து கொண்டு சத்துணவுடன் கூடிய கல்வி திட்டங்களை அனைவருக்கும் வழங்கினார். கல்வி கற்பதன் வேறாகவே நம்மை ஆட்கொண்டவர்களை நீங்கும் என நினைத்தார். இதனால் பல கல்வி நிலையங்களை அமைத்தார். கல்வி கற்க வரும் மாணவர்களின் எண்ணிக்கையும் அதிகரித்தது. கல்வி வளர்ச்சியில் பெரியொரு மாற்றத்தினை ஏற்படுத்தியவரே காமராஜர் தான். அதனால்தான் நாம் அவரை இன்று அளவிலும் அன்புடன் கல்வி அந்தரங்க காமராஜர் என்று அழைக்கிறோம். எந்த ஒரு ஆடம்பர வாழ்க்கையும் வாழாமல் நாட்டிற்காகவே தன்னுடைய முழு வாழ்க்கையும் அர்ப்பணித்து திருமணம் கூட செய்து கொள்ளாமல் வாழ்ந்து வந்தவர் தான் பெருந்தலைவர் காமராஜர். அவரை போல் ஒரு தலைவர் நம் தமிழ்நாட்டில் இதற்கு முன்னரும் பிறந்ததில்லை, இனி பிறப்பார்களா என்பதிலும் ஐயமே. தற்போது தமிழ்நாடு கல்வியில் முன்னேறியதற்கு இவர்தான் முக்கிய காரணம். வாழ்க அவரது புகழ். நன்றி, வணக்கம். அஞ்சான் அவனை இகழ்வெல்லல் யார்க்கும் அரிது எனும் வள்ளுவர் தம் வாக்கிற்கிணங்க நவின்ற நம் பள்ளி மாணவிக்கு வருங்காலம் சிறக்க வாழ்த்துக்கள்.
காமராஜர் 121 முடிஞ்சு 122வது பிறந்த நாள் விழாவுக்கு தான் உங்கள் தாளாளர் என்னை அழைக்கிறார் என்று நினைத்தேன். அவர் மிக மிக அதிகமாக புகழ்ந்து விட்டார். நாங்கள் எங்களுக்கு இறைவனால் காட்டப்பட்ட வழியிலே இந்த சமுதாயத்திற்கு ஏதாவது செய்ய வேண்டும் என்ற நோக்கத்திலே இந்த இரத்த கொடையை வழங்கி கொண்டிருக்கிறோம். நான் இந்த கர்ம வீரர் காமராஜருடைய காலத்தில் அவரால் கட்டப்பட்ட பள்ளியிலே காலடி எடுத்து வைத்து எங்கள் கிராமத்திலே முதல் பட்டதாரியாக உருவெடுத்து இன்று பல பட்டதாரி இருக்கிறாங்க எங்கள் ஊரில். ஆனால் எனக்கு வித்திட்ட அந்த காமராஜர் உங்களுக்கெல்லாம் வித்திட்ட 2வது காமராஜர் மேலே இருக்கிறார். அதனால் இவங்க 2 பேரையும் நீங்கள் ரோல் மாடலாக எடுத்து இந்த சமுதாயத்திற்கும் உங்களுடைய குடும்பத்திற்கும் சிறந்ததொரு தலைமகனாக, சிறந்ததொரு தேசப்பற்றாளராக இந்த 2 கர்ம வீரர்களுக்கும் சாட்சியாக நீங்கள் வளர வேண்டும், இந்த விண்ணை தொட வேண்டும் என்று எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்தித்து உங்களுக்கு இந்த வாய்ப்பை அளித்த உங்கள் தாளாளருக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி அரிமா திரு சந்திரசேகர் அவர்களுக்கு. ஏன்னா மாணவர்களுக்கு ஒரு நிகழ்வின் மூலமாக என்ன கருத்தை சொன்னோம், என்ன விஷயங்களை அவங்களுக்கு பரிமாறணும், வீட்டில் போய் அவங்க எது ஷேர் பண்ணணும் இல்லையா. அதை தொடர்ந்து நமது பகுதியிலே இன்னொரு மிகப்பெரிய மனிதராக வலம் வந்து கொண்டு இருக்கிறவர் இனிய நண்பருமான லயன் கிருஷ்ணன் அவர்கள். லயன் கிருஷ்ணன் அவர்கள் அரிமா சங்கத்தில் இந்த வருடம் 24-25வது ஆண்டுக்கான தலைவர் பதவியை எடுத்திருக்காங்க. அவருடைய துணைவை அவர்களும் இங்கே வருகை தந்திருக்காங்க. பள்ளியின் சார்பிலே அவர்கள் இருவரையும் வரவேற்கிறோம். இந்த மனிதர்களெல்லாம் நம்ம பகுதியில் தான் இருக்காங்க, வெளியில் எங்கேயோ போய் தேடிட்டோம், புத்தகத்தெல்லாம் படிச்சுட்டு இருக்கோம். ரோல் மாடல் இஸ் ஹியர். ஒருவர் ஒரு சோஷியல் சர்வீஸ்ல இவ்வளவு செய்கிறாருன்னா அது திரு கிருஷ்ணன் அவர்கள் காரணம் இல்லை. கிருஷ்ணன் நடிக்கிறாரு, அவர் நடிக்கிறார், சிவாஜி மாதிரி நடிப்பார். ஆனா இயக்குனர் யார் தெரியுமா? அவங்க பக்கத்தில் நிற்கிறவங்க தான் மிகப்பெரிய இயக்குனர். கிரேட் இன்ஸ்பிரேஷன். ஐயாவோட பிறந்த நாள் விழாவில் அவங்கள கௌரவிக்கிறதுல நம்மளுக்கு மிகப்பெரிய சந்தோஷம். அவரை கௌரவிக்கிறதுக்காக அடுத்த இளைஞர் அவருடைய இனிய நண்பர் திரு குமார் அவர்களை அன்புடன் மேடைக்கு அழைக்கிறேன். உங்களுடைய ஒரு வார்த்தை வாழ்த்துறை வழங்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். எல்லோருக்கும் எனது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நேற்றுக்கு நான் லயன் கிளப் பிரசிடெண்ட் நந்திவரம் ஊரப்பாக்கம் பிளாட்டினம் சிட்டி லயன் சங்கத்தின் தலைவராக பதவியேற்றுக் கொண்டேன். அங்கேயே நான் சில சேவை திட்டங்கள்லாம் சொல்லியிருக்கேன். அதில் மிக உன்னதமான திட்டம் அன்னதான திட்டம். கற்க கசடர கற்றபின் நிற்க அதற்கு தக அப்படின்னா நம்ம என்ன கற்றுக்கிறோமோ அதை அப்படியே திருவள்ளுவர் சொல்கிற பிரகாரம் அதை நம்ம வாழ்க்கையில் கடைப்பிடிக்கணும் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். அதுவும் மாதிரி நீங்களும் நிறையா படித்து அம்மா அப்பா சொல்கிற பேச்சை கேட்டுக்கிட்டு அவங்க என்ன சொல்கிறாங்களோ அது பிரகாரம் நீங்கள் நடக்கணுங்கன்னு கேட்டுக்கிறேன். தெரிஞ்சுக்கிட்டு எனக்கு இந்த பெருமையை கொடுத்த நீலன் சார் அவர் குடும்பத்தாருக்கு நன்றி தெரிவிச்சுக்கிட்டு இங்கிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். திரு சுரேஷ் சகோதரர் அரிமா என்று அழைப்பதா ரோட்டரி என்று அழைப்பதா இருந்தாலும் சேவை செம்மலாக விளங்கி கொண்டிருக்கிற
அருமை சகோதரர் சுரேஷ் அவர்களை மேடைக்கு அழைக்கிறேன். அவர் செய்ய போகின்ற செய்ய இருக்கின்ற இப்படி 3 விஷயங்களிலும் தன்னுடைய நிலைப்பாட்டில் சர்வீஸ்ன்ற ஒரு வேர்டு மட்டும் ரெகனைஸ் பண்ணி இன்னை வரைக்கும் பண்ணிட்டு இருக்காங்க. சார், நீங்கள் நிறைய சர்வீஸ் பண்ணுங்க, அதை திறன்பட செய்ய வேண்டும். அந்த வகையில் உங்களை பாராட்டும் விதமாக பெரியவர் ரத்தினம் அவர்களை அன்புடன் மேடைக்கு அழைக்கிறேன். திரு சுரேஷ் அவர்கள் ஏற்புரைன்னு சொல்லிட்டார், அதனால் வாழ்த்துறை சொல்ல ஏற்புரை. வாங்க. முன்னாள் முதல்வர் மாண்புமிகு கர்ம வீரர் காமராஜர் அவர்களின் 121வது பிறந்தநாள் விழாவை சீரும் சிறப்போடும் மாணவ மாணவி செல்வங்களோடும் அண்ணன் நீலன் அரசு அவர்கள் எங்களை போன்றவர்களை அழைத்து பெருமைப்படுத்தி கௌரவப்படுத்துகின்றார்கள். இந்த விழாவிற்கு மதிப்பிற்குரிய ஐயா நீலன் பெரியவர் அவர்களை பற்றி என்னால் சொல்லாமல் இருக்க முடியாது. நிறைய இடங்களுக்கு நாங்கள் பல விஷயங்களாக பொது நிகழ்ச்சியிலும் மீட்டிங்கிலும் கலந்துக்கிறோம். அங்கே சில மாணவர்கள் நாங்கள் கேட்போம், ரொம்ப ஆக்டிவிட்டியாக இருப்பாங்க, உங்களை மாரி ரொம்ப அமைதியாக இருப்பாங்க. அவங்கள பார்த்து கேட்போம், படித்தவங்க நல்ல ஒரு ஜாபில் இருக்கிறோம், அவங்கள்ட்ட பேசும்போது சொல்லுவாங்க எங்கே படித்தீங்க அப்படின்னு நாங்கள் கேட்போம். அவங்க நாங்கள் கூடாஞ்சேரி நீலன் மெட்ரிக் பள்ளி தான் படித்தோம் அப்படின்வாங்க. இந்த கூடாஞ்சேரிக்கே ஒரு பேர் நீலன் மெட்ரிக் சொன்னால் தான் தெரியுது. அந்தளவுக்கு நீலன் மெட்ரிக் பள்ளி நம் சுற்று வட்டார பகுதியில் பெருமையாக நிகழ்ந்து வருகிறது. அதற்கு காரணம் மதிப்புமிகு அண்ணன் நீலன் அரசு அவர்கள் தான் நான் கடமைப்பட்டு இருக்கிறேன். உங்கள் அனைவருக்கும் நான் முதல்ல வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். வான் புகழ் கொண்ட வள்ளுவ பெருந்தகை பிறந்த தமிழ்நாடு. கல்வியின் சிறப்பை பற்றி வள்ளுவர் ஒரு அதிகாரமே குத்துகிறார். அதில் ஒரு அதிகாரம், ஏதேனும் நாடாமல் ஊறாமல் என் ஒருவன் சாய்த்துணியும் கல்லாதவாறு. அதுக்கு தமிழில் என்ன பொருள்னா, கற்றவனுக்கு எந்த நாடும் தன்னுடைய நாடாகும், கற்றவனுக்கு எந்த நாடும் தன்னுடைய நாடாகும், எந்த ஊரும் தன் ஊராகும் என்பதை அறிந்து ஒருவன் சாகும் வரை படிக்காமல் இருப்பது ஏன்? அவர் என்ன சொல்றாரு பாருங்க. இவ்வளோ விஷயம் தெரிஞ்சு நீங்கள் படிக்காமல் இருப்பது ஏன் நம்மளை கேள்வி கேட்கிறார். அப்புறம் கல்லாமல் இருக்கிற என்ன விஷயம் இருக்குது அதையும் சொல்றார். நுண்மண் நுழைப்புலம் இல்லான் எழிநலம் மண்மண் புனியம் அற்று. நுட்பமான மாட்சியப்பட்ட பல நூல்களை நுட்பமாக ஆராயும் அறிவு இல்லாதனுடைய அழகான தோற்றம் மண்பூமியின் அழகான தோற்றம் போன்றதாகும். என்ன சொல்ல வர்றாருன்னா, படிப்பு, இந்த கல்வி, இந்த நீங்கள் கற்றுக்கிட்டீங்கன்னா லைஃப் லாங் ஜாலியாக உங்கள் வாழ்க்கையை நீங்கள் சுழண்டலாம். அண்ணன் நீலன் அரசு மாதிரி ஒரு தகப்பனாருக்கு உரிய மரியாதை கொடுத்து இன்று வரைக்கும் அவர் பேரில் ஒரு கல்வி குழுமம் நடத்திக்கிட்டு அவரே ஒரு முன்னோடியாக வச்சுன்னு வாழ்ந்துக்கிற அண்ணன் நீலன் அரசர்களை இந்த நேரத்தில் நான் வணங்கிக்கிறேன். உங்கள் எல்லாரும் வாழ்வும் உழவு பெற இறைவனை வேண்டுகிறேன். நன்றி, வணக்கம். சிறப்பான தமது கருத்துக்களை எங்கள் செவிக்கு விருந்தாக்கிய சிறப்பு விருந்தினர் அவர்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். திரு ராஜேந்திரன் தம்பதிகளை அன்புடன் மேடைக்கு அழைக்கிறேன். திரு சுரேஷ் அவர்கள் 2 பேருக்கும் சால்வை அணிவித்து பெருமை சேர்ப்பார்.
அனைவருக்கும் வணக்கம். ஒவ்வொரு வருடமும் நமது பள்ளியில் பெருந்தலைவர் காமராஜர் பிறந்த தினம் மிகவும் சிறப்பாக கொண்டாடப்பட்டு வருகிறது. கர்ம வீரர் காமராஜரின் 121வது பிறந்த தினத்தை முன்னிட்டு இன்று நடைபெற்று கொண்டிருக்கக்கூடிய இந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அனைவருக்கும் நன்றி நவில எனக்கு ஒரு வாய்ப்பு அளிக்கப்பட்டுள்ளது. பெருந்தலைவரின் 121வது பிறந்த நாள் நிகழ்ச்சியை சிறப்பாக நடத்துவதற்கு வாய்ப்பளித்த பள்ளி தாளாளர் ஐயா அவர்களுக்கும், பள்ளி முதல்வர் மற்றும் முதல்வர்களுக்கும், துணை முதல்வர்களுக்கும், துறை தலைவிகளுக்கும், அனைத்து ஆசிரியர் பெருமக்களுக்கும் நீலன் பள்ளியின் தமிழ்துறை சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். சிறப்பு விருந்தினராக வருகை புரிந்திருக்கும் நம் பள்ளியின் நலம் விரும்பிகள் அனைவருக்கும் நீலன் பள்ளி தமிழ்துறை சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். சிறப்பு விருந்தினர்களாக அரிமா சங்கத்தில் இருந்து வருகை புரிந்திருக்கும் அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நீலன் பள்ளி தமிழ்துறை சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சிறப்பித்த மாணவ செல்வங்களுக்கும், உறுதுணை புரிந்த பள்ளி பணியாளர்களுக்கும், பள்ளி அலுவலக பணியாளர்களுக்கும் நீலன் பள்ளியின் தமிழ்துறை சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அரசியலில் நேர்மை, ஒளிமறைவு இல்லாத தன்மை, ஏற்றத்தாழ்வு இல்லாத இனிமையாக பழகும் விதம், நேர்மையான அணுகுமுறை போன்ற பெருந்தலைவரின் பண்புகளை நாமும் கடைபிடித்து வாழ்வோம். நன்றி, வணக்கம்.